வாங்க. வாப்பா. நல்லா இருக்கீங்களா தம்பி? அழகி, என் கண்ணே பற்றும் போல இருக்குடி. சாரி மாம்ஸ், அக்கா இங்க வரும்போது நானும் தெய்வானையும் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா வர முடியல. பரவாயில்ல சரவணா. ஆமா, தெய்வானா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா? அத்தை, மாமா வரலையா? இல்லம்மா, காலேஜ்ல எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதான் அவர் காலையிலேயே சீக்கிரமா காலேஜுக்கு போயிட்டாரு. தெய்வான மட்டும் வீட்டுல தனியாவா இருக்கா? எதுக்குமா இந்த நேரத்துல அவளை தனியா விட்டுட்டு வந்த? இல்லன்னு அவளை தனியாலாம் விட்டுட்டு வரல, தெரிஞ்சவங்கள அவளுக்கு துணைக்கு விட்டுட்டு தான் வந்திருக்கோம். ஓ சரி சரி. சரிதா சரிதா, துணைக்கு ஆள் இருந்தா சரிதான். நானும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு வந்து அந்த புள்ளைய பாக்கணுமா. அதுக்கு என்னம்மா, தாராளமா வாங்க, அது உங்க வீடு தானே. அண்ணே, தெய்வான அக்கா எப்படி இருக்காங்கண்ணே? நல்லா இருக்காமதா. ஒரு நாள் கண்டிப்பா நீ அக்காவோட வீட்டுக்கு வா. சரிண்ணே. சரவணா, என்னத்த? நம்ம வீட்ல இருந்து அண்ணனும் அண்ணியும் இன்னும் வரல. வந்துட்டு இருப்பாங்க அத்தை. நீ எதுக்கும் அவங்க கிளம்பிட்டாங்களான்னு ஒரு போன் போட்டு கேட்டுறேன். சரிங்க அத்தை. அத்தை, மாமா சரவணன் தான் ஃபோன் பண்றான். வேற எதுக்கு? புனிதா வீட்டுல நம்மள அவன் தேடி இருப்பான். நம்மள காணணும்னே கால் பண்ணிருக்கான். அட்டன் பண்ணி உன் அத்தை பண்றதெல்லாம் சொல்லு. சொல்லு சரவணா. மாமா எங்க வரீங்க மாமா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? டேய், நாங்க இன்னும் வீட்ல இருந்து கிளம்பவே இல்லடா. என்ன மாமா சொல்றீங்க? வீட்ல இருந்து கிளம்பலையா? ஆமாண்டா, அத்தை அவங்க ரூம் கதவை பூட்டிட்டு திறக்கவே மாட்டேங்கிறாங்கடா. மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஃபங்க்ஷனே நடக்க போகுது. எங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? நீங்களாவது கிளம்பி வாங்க. சரி, நான் வச்சிடறேன். மரதா, என்ன சரவணா, அண்ணன் இன்னும் வீட்ல இருந்து கிளம்பலையா? அம்மா அவங்க ரூமை பூட்டிக்கிட்டு திறக்க மாட்டேங்கிறாங்களா அத்தை? அண்ணி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இவ என்னடானா, அண்ணி எப்படியும் வந்துருவாங்கன்னு வாசலையே பார்த்துட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அத்தை. இல்ல சரவணா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இதெல்லாம் நடந்துடணும். எனக்கு என்னமோ இப்பெல்லாம் அண்ணி பண்றது எதுவுமே சரின்னு தோணல. நம்ம பொண்ணு வாழ வந்திருக்க இடத்துல நாம வந்து சபையை நிறைக்கலனா நம்ம பொண்ணுக்கு இங்க என்ன மரியாதை இருக்கும்? சும்மா மூச்சுக்கு முன்னொரு தடவை புனிதா என் பொண்ணுன்னு சொன்னா மட்டும் போதுமா? அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு அம்மாவா அவங்க இங்க வந்து நிக்க வேண்டாமா? எனக்கு இவளை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. மரதா, இந்த பாரு, கடைசியா உன்னை கேக்குறேன். இப்ப பிடிவாதத்தை விட்டுட்டு கதவு திறக்க போறியா இல்லையா? இப்ப மட்டும் நீ கதவு திறக்கணும்னு வச்சுக்க, முகத்திலே முழிக்காம எங்கேயாவது போயிடுவேன். மாமா என்ன மாமா, ஆளாளுக்கு கோவப்பட்டா என்ன அர்த்தம்? இங்கதான் எதுக்குமே எந்த அர்த்தமும் இல்லாம போச்சே. எத்தனை தடவை கதவு தட்டுறோம்? திறக்கிறாளான்னு பாரு. இவகிட்ட ஏதாவது பதில் இருக்கா பாரு. பாரிய முழுன மாதிரி உள்ள உட்கார்ந்து இருக்கா பாரு. பாரு, எனக்கு வர்ற கோவத்துக்கு கொண்ட. மாமா அண்ணா 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 அண்ணா, என்னண்ணே இது? கோவப்படாதீங்கண்ணே. அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க. நீ அத்தை, நீங்க இல்லாம நாங்க மட்டும் போனா புனிதா வருத்தப்படுவா. அத்தை, கதவை திறங்க அத்தை. அத்தை, மரேதம், கதவு திற. மரேதம், கதவு திற. அம்மா, கதவு திறக்க போறியா இல்லையா? புனிதா, என்ன விசேஷம்? அத்தை, கதவை என்ன திறங்க அத்தை. விசேஷம்? அத்தை, புனிதா. சொல்றதை கேளுங்க அத்தை. அத்தை, புனிதா, அத்தை, please அத்தை, மரேதம். கதவை திறங்க அத்தை. இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? புனிதா, ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? புனிதா, என்ன விசேஷம்? கதவு திற. மரேதம், சொன்ன கேளு. ரொம்ப லேட் கதவு திறக்க போறியா இல்லையா? எனக்கு வர்ற கோவத்துக்கு. கதவை திறங்க அத்தை. அத்தை, please அத்தை, கதவை திறங்க அத்தை. மரேதம், கதவு திற. மரேதம், அத்தை, கதவு திறங்க அத்தை. அத்தை, என்னங்க அங்க பாருப்பா. அத்தை, இந்த பாரு, இப்போது உனக்கு கதவை திறக்கணும்னு தோணுச்சே. அத்தை, என்னத்தை நீங்க கொஞ்ச நேரத்துல நாங்களா எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? உன் அத்தைக்கு நம்மள பயமுறுத்ததான் ரொம்ப பிடிக்குமே. என்ன புனிதா, புனிதா, புனிதா,
புனிதா ஏய், புனிதா அண்ணி, புனிதா மரகதா. அண்ணி அத்தை என் பொண்ணு புனிதா எங்க அவ கூப்பிட்டா என்ன அத்தை மரகதா. இருங்க அத்தை. புனிதாவை நானும் வந்து கதவு தட்டணும்ல அப்ப திறக்காம இப்ப புனிதாங்கிற புனிதா வந்தாளா என்ன சொல்றீங்க ஆமா அத்தை கபிலனோட புனிதா வந்து கதவை திறங்கன்னு அவ்வளவு தூரம் கெஞ்சினா கதர்னா அத்தை உங்களுக்கு சுத்தமா கேட்கவே இல்லையா அது ஏதோ பிரம்ம கனவு அந்த மாதிரி ஏதோ நல்ல கனவு கண்டப்போ புது மாப்பிள்ளையும் புனிதாவும் வந்தாங்க. இன்னைக்கு புனிதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்களா, அதுக்கு கூட்டு போகிறதுக்காக தான் வந்தாங்க. அரை மணி நேரம் இந்த கதவு முன்னாடி தான் நின்னு கத்துன்னு கத்திட்டு அப்புறம் கிளம்பி போனாங்க 2 பேரும். ஐயோ எனக்கு நிஜமாவே கேட்கல. சும்மா நிறுத்து மரகதா. மாமா ஐயோ நிஜமாவே வல்லவா அத்தை சொல்லுங்க, கொஞ்சம் என்ன? தண்ணி எடுத்துட்டு வா ஏய், கண்ணே. போய் தண்ணி போட எடுத்து போட வா. போட போட. கடவுளே மரகதா ஐயோ மரகதா ஐயோ கடவுளே என்ன பண்ணுது? புனிதா என்ன தேடி வந்திருக்கா ஆ. தெரியல தண்ணி குடுறா. இந்தாங்க அத்தை குடி. குடிங்க குடுப்பா. மாமா என்னடா அத்தை முகத்தை கவனிச்சிங்களா ஏதோ சரியில்லை மாமா இதுதான் சரியா இருந்திருக்கு. டேய், உள்ள ரூம்ல இவ்வளவு நேரம் அடைஞ்சு கிடந்தாலடா, காத்தோட்ட இருந்திருக்காது, புழுக்கமா இருந்திருக்கு. இப்பதானே வெளிக்காத்து படுத்து கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். சும்மா இரு, நீ வேற பயமுறுத்தாத. புனிதா வீட்டுக்கு வந்திருக்கா. சரிங்க அவ வந்துட்டு போயிட்டா, நாம போலாம் வாங்க. போலாமா? எங்க போலாம் இப்ப? என்னங்க புனிதாவை பாக்குங்க, அவ நான் வருவேன்னு காத்துட்டு ஏய், பாருங்க. என்னடா இவ? வாங்க போலாம். ஆமா மாமா போலாம். எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா தோணுது மாமா மரகதா. அத்தை முகம் ரொம்ப வேர்த்து இருக்கு என்னாச்சு? பாத்து. மாமா ஏதோ தப்பா இருக்கு மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. வா வல்லவா நாம போலாம். இந்த பாரு முதல்ல என்னாச்சு உனக்கு? ஏன் முதல்ல ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்லையே எனக்கு என்ன. அது புனிதா போனதுல இருந்து சாப்பிடாம இருக்காங்கல்ல, அதான் சோர்வா இருக்காங்க. ஆமா ஆமா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேனே. நேரமாச்சு வாங்க. வாங்க, போலாம். வாங்க போலாம். வாங்க வாங்க ஏங்க ம். எந்திரிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னீங்க, அவங்க டப்புன்னு எந்திரிச்சு 2 வந்துட்டாங்க. மாத்திரை கொடுத்திருக்கோம். ஆனா இப்ப எந்திரிச்சு நிக்கிறது மரகதம் இல்ல, அவ புனிதா மேல வச்சிருக்கிற பாசம். டயலாகுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. இதுவும் போச்சா? வாங்க அம்மா, போவோம். அதான் அப்பா சொல்றாருல்ல, சும்மா இருமா. ஆட நீ வேற வாங்க வாங்க, போவோம். போலாம். புனிதாவோட அம்மா இப்ப வரலன்னா இங்க வந்திருக்கவங்க எல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க? இதனால தான் அவசரப்படாதாக்கான்னு முதல்லயே சொன்னேன். இந்த பாரு, ஆளும் பேருமா இருக்கிற இடத்துல புனிதா வீட்டுல இருந்து ஆளுங்க வரலன்னா நம்ம புனிதாவுக்கு தானே மன வருத்தம்.